தெரியுமா? வெகு சிறப்பான நாட்டியம். இப்படிப்பட்ட நாட்டியத்தை நானும் தங்கையும் இதுவரை பார்த்த நாளே இல்லை. பார்த்திருக்கவே முடியாது. சிறப்போடு இருந்தது. இருந்தாலும் நாங்கள் இருவரும் அயல்நாடு சென்று பட்ட படிப்பை படித்துக் கொண்டிருந்தோம். அது விரைவாக லிகிதத்தின் மூலமாக எங்கள் இருவரையும் வரவேற்ற காரணம். எதற்காக வரவேற்றேன் தெரியுமா? எங்கே பார்த்தாயா? வளர்ந்து விட்டார். ஆமா, பருவத்தை அடைந்து விட்டார். விரைவில் திருமணம் செய்யணுமா குழந்தைக்கு? நல்ல விஷயம் ஏற்பாடு செய்யுங்க. அவளுக்கு இப்போது திருமணம் வேண்டும். லவ் பண்ணியா? போய் சொல்லாத சொல்லி விடு. அவர் லவ் பண்ணியாவனா ஈஸ்டின் ஓட்டா அப்பா தூக்கி ஜட்ஜோட தாச்சல் உட்கார வைப்பாங்க. ஜட்ஜி போறதுனாலுமே பரவாயில்ல, அப்பா ஜட்ஜி போறது கிடையாது. நீ பாத்துக்கிறியா? ஒன்றமா கோமணம் மாதிரி உனக்கு எப்படி தெரியும்? நான் பாத்துக்கிற கோமணம் தெரியும். அப்ப எப்படி உட்கார்ந்து பட்டாசல்ல? நீ போய் உட்கார்ந்து சத்தியமா அவனே கேலி செய்யறான். திருமணம் ஒத்துக்கமா? இத பாரு, இப்படி காலகட்டத்தை கல்யாணம் செய்து ஒரு பேரனே பேத்தி பாங்க எங்களுக்கு இருவருக்கு ஆசை. ஏன்டி கல்யாணம் வேணாம் சொல்றேன்? அம்மா, முதல்ல அண்ணனுக்கு திருமணம் செஞ்சு வைங்க. அண்ணனுக்கு ஒரு அழகான அண்டி வர வேண்டும். அண்ணனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்க வேண்டும். அந்த குழந்தை பிறந்த உடனே அது வளர்ந்த உடனே திருமணம் செய்துக்கிறோம். எதையும் ஒன்னனுக்கு திருமணம் செய்து ஒன்னும் புள்ளாது வளர்ந்து நீ அது கல்யாணம் செய்துக்கணும். அது குழந்தை ஒண்ணு அத்தனை கூப்பிடாது, ஆயான் தான் கூப்பிடும். முதல்ல உங்களுக்கு தான் திருமணம். நீங்கள் தான் ஏதோ சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார் பார்த்தீர்களா? ஒரு வீட்டிலே கண்ணி இருக்கும் போது காலை மனை ஏறக்கூடாது. இவளுக்கு தான் திருமணம் செய்யணும். இவனுக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பினீங்க ஒரே மனமேடையில். எனக்கு திருமணம் செய்து கொள்கிறேன். நீ குழந்தை வேண்டாம். நான் நந்தவனை போயிட்டு வந்த பிறகு திருமணம். நீ எப்ப கேக்குறியா அப்ப செய்யறமா? ஆமா, தளபதியாரே பார்த்தீங்களா? என்னுடைய இரு மக்களும் திருமணம் வேண்டாம் என்று வெறுத்து சென்று விட்டார்கள். இதை நினைத்தாலே என்னுடைய மனமெல்லாம் வேதனைப்படுகிறது. என்னதான் செய்வது? மனமேலை உன் மகளுக்கு எதற்காக சென்று மணமகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்நாட்டின் தளபதி நான் இருக்கிறேன். இளைக்க உன் மகளை மனமளித்து வையுங்கள். எங்கிருந்தோ ஓடி வந்தாய், என்னை பார்த்து அடைக்கலை கேட்டாய். அடைக்கலை கொடுத்து தளபதி பட்டத்தை கொடுத்தவன் நான். அப்படி இருக்கும் பொழுது என் மகளை கேட்பது முறையா? இந்த வார்த்தை மீண்டு உழைத்தான் தளபதியாரே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான்? கடமை மறந்து மனமையில் ஈடுபட்டு விட்டேன். என் மகள் யார்? இந்நாட்டு இளவரசி. அவள் மீது ஆசைப்படுகின்றேன். இந்த எண்ணத்தை மாற்ற விடுங்க. இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லியிருந்தா என்ன நடக்குன்னு தெரியாது. வந்தவரை பார்த்து போய்விடுங்க. என்னையா ஒரு வீட்டுல வயசு வந்த பொண்ணு இருந்தா 4 பேர் பெண்ணு கேட்கதான் செய்வார். விருப்பம் தான் சரின்னு சொல்லி இல்ல சொல்லிட்டு அதை விடுத்து வீரத்தின் திருவுருவம், வீரத்தின் மிருகமும், நாட்டுடைய முதுகெலும்பு, போர் படை தளபதி என்ற ஒரு மாபெரும் பட்டம். எத்தனை நாட்டு போர் படைகளும் நாட்டு மீது போர் தொடுத்து வந்தாலும் தனித்து ஒருவராக நின்று வேறு ஒரு துணையின்றி அந்த ஒரு இடத்தில் வீரத்தை வெளிப்படுத்தி வெற்றி வாகை சூடி வீர நடைபெற்று நாடு திரும்பும் ஒப்பில்லாத மாமணியை உங்களை பார்த்து மாபெரும் சபைகளில் மன்னரானவர் கேவலத்தால் செருப்புடி மன்னன் மதிகட்டு மன்னன் அவனுடைய பொண்ணை கொடுக்கிறேன் சொல்லி இல்லைன்னு சொல்லணும். எப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற மத்தியம் அவமானம் விடலாமா? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு இருக்கிறேன். சும்மா விடுவேன். நிம்மதியாக இனி அவர்களை வாழ விடவே மாட்டேன். போங்க, நான் யாரு என்று காட்டுகிறேன். இந்த நம்பவரத்தின் அழகையெல்லாம் பார்த்தாயா? எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது. இதை பார்க்கும்போது என் உள்ளமே மாறிவிட்டதம்மா. எப்படி தெரியுமா?
தேடிக்கிட்டு புல்லுக்கட்டை தேடிக்கிட்டு புல்லுக்கட்டை தேடிக்கிட்டு கொம்பிருக்கும் காலைக்கெல்லாம் தெம்பிருக்காது இந்த கொம்பு இல்ல அண்ணனிடம் வம்பு இழுக்காது கொலவை போட்டு பாருங்கடி கும்மி அடிச்சு ஆடுங்கடி மாரியம்மன் கோயிலுக்கு பொங்கலை வைப்போம் பாருங்கடி பொங்கலை வைப்போம் பாருங்கடி பொங்கலை வைப்போம் பாருங்கடி பிறந்த ஊருக்கு புகழை தேடி பிறந்த நாட்டுக்கு பெருமை தேடி ஆடிவோம் பாடிவோம் கொண்டாடுவோம் சுந்தரி, சொல்லுங்க நாமும் இருவன் நந்தவனத்திற்கு வந்தோம். ஆடிவிட்டோம் பாடிவிட்டோம். இருந்தாலும் அங்கு பார்த்தாயா அழகுள்ள நந்தவனம் தெரிகிறது. அண்ணா அந்த நந்தவனத்தை நான் மட்டும் போயிட்டு வந்தோம். அப்படியா? சரி, உன் விருப்பம் அதுவென்றால் ஒருபோதும் தடை சொல்ல நான் விரும்ப மாட்டேன். எவ்வளவுதானே? நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் நான் ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேன். ஏன் என்னன்னா உன் மேல உள்ள நம்பிக்கை அப்படி இருக்கு. அப்படியா? ஆனா சொல்லுங்க. அந்தி சாய்வதற்குள்ளாக இந்த ஆலமரத்தில் இருவரும் ஒன்றாக சந்தித்து விட்ட பிறகுதான் நாம் அரண்மனைக்கே போக வேண்டும். எவ்வளவுதானே? ஆமா. எங்க போனாலும் இங்க வந்துரு.